அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 79 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படின்னா குவாக்கரலி சைமன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ QSன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உலக அளவில் இந்த யூனிவர்சிட்டிஸில் இருக்காங்களே பல்கலைக்கழகங்கள் இவங்களை தரவரிசைப்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த QS அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனுடைய தரவரிசைப்படி பார்க்குறப்ப உலகளாவிய பல்கலைக்கழகங்களில் இந்தியாவுடைய பல்கலைக்கழகங்கள் 79 பல்கலைக்கழகங்கள் அந்த ரேங்கிங்ஸில் வந்து இருக்காங்க. அதில் தேர் ஆர் 9 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இன் டாப் 50 பிளேசஸ். முதல் 50 இடங்கள்ல பார்த்தோம்னா 9 இந்திய பல்கலைக்கழகங்கள் வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ IIT மெட்ராஸ் செக்யூர்ட் 31st பொசிஷன் இந்த ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸில் மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT அமெரிக்காவில் இருக்கு இல்லையா? ஸோ இவங்க 13வது வருஷமா முதல் இடத்துல இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. சரியா? ஸோ இந்த தரவரிசையில் இந்தியாவோட பெஸ்ட் பெர்ஃபார்மிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா IIT மெட்ராஸ் வந்து இருக்காங்க. ஓவராலா 31வது இடத்துல இருக்காங்க. இந்தியாவிலிருந்து ஃபர்ஸ்ட் ஓவராலா 31வது இடத்துல இருக்காங்க. மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். மிஷன் அம்ரித் சரோவர் வாஸ் லான்ச்ட் இன் 2022. It aims to rejuvenate 75 ponds in each district of the country. அதாவது மிஷன் அம்ரித் சரோவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2022 தொடங்கப்பட்டிருக்கும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 குளங்களை புத்துயிர் பெறுவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. ஏன் 75ங்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க 2022. அதனால 75 குளங்களை வந்து ரீஜுவனேட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், அப்பார் ஐடியை பத்தி கொடுத்துருக்காங்க. அப்பார் ஐடி இஸ் ஏ 12 digit ஐடி ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பார் ஐடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 12 digit ஐடி. ஓகேங்களா? எப்படி நமக்கு ஆதார் கார்டு எப்படி ஒரு 12 digit நம்பரோ அந்த மாதிரி தான் அப்பார் ஐடி அப்படிங்கிறதும் ஒரு 12 digit நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார் ஐடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இருக்கு இல்லையா? அதுக்கு கீழே தான் இந்த அப்பார் ஐடி அப்படிங்கிற கான்செப்டே நமக்கு வருது. ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடென்டி கார்டு, அதாவது ஒரு தேசம் ஒரு மாணவர் ஐடென்டி கார்டு அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்பார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது. ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறதா அப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அப்பார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. எதோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா டிஜிலாக்கரோடையும் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ABC அப்படின்னு சொல்லுவாங்க. அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் இது ரெண்டுத்தோடையும் இதை இன்டகிரேட் பண்ணியும் வச்சிருக்காங்க. சரியா? அப்போ அப்பார் ஐடி அப்படிங்கிறது பள்ளி மாணவர்களுக்காக 12 இலக்க ஐடி. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். டிஜிலாக்கரோடையும் கல்வி வங்கி கடன்களோடையும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறதும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், the capacity of Bharat small modular reactor is 200 megawatt. பாரத் சிறிய மாடுலார் உலையின் திறன் 200 மெகாவாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நமக்கு பட்ஜெட் 2025ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ், இதுதான் இப்போ நியூக்ளியர் ரியாக்டர்ஸோட டெக்னாலஜியில் லேட்டஸ்ட் எடிஷன். சரிங்களா? ஸோ அதை இந்தியாவில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருப்பாங்க. அதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 200 மெகாவாட்டாக இருக்கு. It is jointly developed by Baba Atomic Research Center and Nuclear Power Corporation of India Limited அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? லாஸ்டா, தமிழ்நாடு மெரைன் ஃபிஷிங் ரெகுலேஷன் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன். தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1983ல இயற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.